டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் எபிசோடில் இன்னொரு ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரெட்மி நோட் 8 ப்ரோ ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ ரெட்மி நோட் 8 இப்போ என் கையில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனையும் நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெட்மி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய ஃபோனை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ வாரத்துக்கு ஒரு ஃபோன், அதாவது நாளுக்கு ஒரு ஃபோன் இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு அப்புறம் ரெட்மி நோட் 8ஓட அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு சில ஃபீச்சர்ஸை ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த அன்பாக்சிங்க்கு. ஸோ இந்த ஃபோனோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10,000 ரூபா பட்ஜெட்டில் தான் இருக்குது. என்னெல்லாம் அசத்தலான அம்சம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்க்ரீன் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து இதோட பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் வெற்றிகரமாக ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபோன் இந்த பாக்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர் சூப்பராகவே இருக்குது. இதனுடன் இதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட்டோடு தான் வருது. ஏன்னா இப்போ வர எல்லா ஃபோனுமே டைப் சியில் மாறிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி ரெட்மி நோட் 8 மட்டும் டைப் சிக்கு மாறலாம் நல்லாவா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரெட்மி நோட்ஸையும் நோட் 8ம் டைப் சிக்கு மாறிட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கில் இது தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஃபோனோட ஒரு சில ஃபீச்சர் மட்டும் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு டிசைனை பார்த்துருவோம். இந்த ஃபோன் அழகாக வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயில் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து மேலே ஒரு பஞ்ச், அதாவது நியூ ட்ராப் நாச் இருக்குது. மேலே இங்கே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பவர் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் ப்ளஸ் ஸ்பீக்கர் க்ரீல், அப்புறம் இங்கே 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. ஸோ அதை தவிர இங்கே பார்த்திங்கன்னா சிம் கார்டு ரிஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு மோனோ செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷனும் இங்கே வச்சுருக்காங்க மேலே. ஸோ இப்போது இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் அழகாக முழுக்க ஒரு கிளாஸ் பாடியில் வருது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பேனல் ஒரு 4 இப்போ வர ட்ரெண்டிங்லாம் 4 குவாட் கேமராவோட வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ரெட்மி நோட் 8 வந்து குவாட், அதாவது 4 கேமரா வச்சுருக்காங்க. வித் வந்து 12 LED ஃப்ளாஷ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே கீழே சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே சின்னதாக, ரொம்ப நெத்தியில் பொட்டு வச்சா எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொட்டு மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ கீழே வந்து ரெட்மி அப்படிங்கிற சிம்பிள் பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர இப்போ நம்ம இந்த ஃபோனோட என்ன ஸ்க்ரீன் சைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி 2 சைடும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.39 இன்ச் இருக்குது. 2340 by 1080 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு ஃபுல் HD ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19:5:9 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு கிளாஸ் LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்குது. ஸோ எனக்கு இந்த கிளாஸ் அதுக்கு டிஸ்பிளேயில் எந்த ஒரு லேக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது லேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ரொம்பவே ஆப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆச்சு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண முடியுது, எந்த லேக் இல்லை. 4 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு கிளாஸ் ஹெட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 4 சைடு கர்வ்டு ஹெட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.39 இன்ச்சுன்னு சொல்லிட்டேன். ப்ராசஸர் பற்றி பேசையில் அக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸர் இதில் கொடுக்குறாங்க. அதை தவிர இதில் 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜுடன் வருது. ஸோ இந்த ஃபோனில் என்ன ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜோட தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து நிறைய வேரியண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 120லேருந்து அப் டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து 128GB ஸ்டோரேஜோட வேரியண்ட் தான் இருக்குது.
டுவெல் சிம் ஸ்லாட் ரெண்டுமே 4G வால் சப்போர்ட் செய்யும், எல்லாமே சூப்பராக ஒர்க் செய்யும். இந்த ஃபோனில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Android 9 Pie மற்றும் MIUI 10. அப்போ புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்தது இல்லையா, MIUI 10. ஸோ அந்த அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க. MIUI 10ல் இது ரன் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் என்ன Android 10ல் கொடுத்துருந்தா ஒரு வேளை நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 9 Pie கொஞ்சம் ஓல்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த Android 10 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மேபி அதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் OnePlus 17லாம் பார்த்திங்க அப்படின்னா Android 10 கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க இன்னும் Android 9 Pie இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கேமரா செஷன் வந்தாச்சு. கேமரா வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து f1.79 அப்ரேச்சர், அதாவது PDAF அப்ரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு செகண்டரி கேமரா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸில் எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து 1.12 MP பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸில் நீங்கள் எடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தேர்டாக இருக்க கேமரா வந்து 2 MB டெப்த் சென்சர். அந்த ஒரு கேமராவும் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஆழமாக போய் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுடன் லாஸ்ட்டில் இருக்க வந்து இன்னும் ஒரு 2 MB கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்காக 1.7 per எம்மில் வந்து உங்களுக்கு நல்லா ஃபோட்டோ எடுக்க. அது பார்த்திங்கன்னா f2.4 அப்ரேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிக்கு அப்படின்னு பார்க்கையில் இவங்க ஒரு 13 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்ரேச்சருடன். ஸோ இங்கே நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்திருக்காங்க. இது வந்து கிளார் பின்னாடி லைட் இருக்குது, அதனால் வந்து அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பேக் கேமரா வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து HDR மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. வீடியோ மோட் அண்ட் ஷார்ட் வீடியோ எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 48 MP இங்கே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் 48 MP போய் கிளிக் பண்ணாதாமே நீங்கள் 48 MP ஃபோட்டோ எடுக்க முடியாது. தவிர போர்ட்ரேட் மோட், நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதோட பட்ஜெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ வந்து செல்ஃபி வந்து உங்களுக்கு 13 MB செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம லைவாக பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 13 MB செல்ஃபி கேமரா இருக்குது, ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மோட் வச்சுருக்காங்க. ஸோ போர்ட்ரைட் மோட், நைட் மோட், 48 MP நான் எடுத்தேன் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும் அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஸோ இந்த கேமராவில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து லைக் ஆன் ஆஃப் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுக்கனாலும் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மோடு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கலர் வேரியன்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 4 கேமரா கொடுத்தும் வந்து பின்னாடி வந்து ஒரு கேப்லேயே வந்து கேமரா ஆப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது தவிர 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குங்கிறத நான் சொல்லிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் நேனோ கோட்டிங்குடன் வருது. ஸோ அதனால் எந்த ஒரு சப்போஸ் மலையில் நனைஞ்சிட்டா கூட நீங்கள் அவ்வளோ பயப்படணும், அவ்வளோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோடு வருது, ஃப்ளாஷ் ப்ரூஃப்லேயும் வருது. ஸோ இந்த ஃபோன் பேட்டரி பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 mAh பேட்டரி கொடுக்கறதும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 18 volt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யக்கூடிய இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்காங்க. ஸோ நான் 44,000 சார்ஜ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதுனால நல்லா வந்து சீக்கிரமாகவே ரொம்ப சார்ஜ் பண்ண முடியும் இந்த ஃபோனு. ஸோ அதில் எந்த குறைவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேமரா கொண்ட ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சான்ஸ் இல்லை, நிறைய பேர் சொல்லலாம். பட் வந்து 4 குவாட் கேமரா கொண்ட ஃபோன் வந்து உங்களுக்கு 10,000 rupeesல கிடைக்க முடியுதா அப்படின்னா நம்ப முடியுமா அப்படின்னா நம்ப முடியலை, என்னையும் நம்ப முடியல. ஸோ எஸ் அதுதான் உண்மை, எஸ் கிடைக்குது. 4GB RAM and 64GBயோட ஸ்டோரேஜ் வந்து நான் 9,999 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே 6GB RAM மற்றும் 128GB RAM, அதாவது இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா 128GB ஸ்டோரேஜோட விலை வந்து 12,999 rupees இருக்குது. இதை வாங்கணும்னு நினச்சா அமேசானில் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா இது அமேசானில் சேல் போயிட்டு இருந்தது. 21ல் அவங்க சேல் வச்சுருந்தாங்க.
ஸோ அதை தொடர்ந்து இவங்க வந்து 25க்கு மறுபடியும் சேல் வருது. ஸோ ஒன்ஸ் சேல் அனௌன்ஸ் ஆனதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து Redmi Note 8 அன்பாக்ஸ் பண்ணுங்கள், அதோட ஃபீச்சர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்ததுனால உங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 10,000 பட்ஜெட்டில் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 4 கேமரா கொண்ட இந்த ஃபோனை நீங்கள் காமிக்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நன்றி.